என்ன இளமதி, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. நீங்க அப்பா கிட்ட சொல்லி பரமனை வெளியில அனுப்புங்க. இத பாருங்க, நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரேன். யாருகிட்ட இருந்து யார காப்பாத்த போறீங்க ரிஷி சார்? நீ இங்க என்ன பண்ற? அதுல கிளம்பு. இங்க இருந்துகிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. டிஸ்டர்ப்லாம் பண்ணல சார். இந்த பரம வேணாம், பாதுகாப்புக்கு நான் ஆள் அனுப்புறேன்னு சம்பந்தமே இல்லாம ஆஜராவறீங்க. என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னால இங்க இருந்து 24 மணி நேரமும் காவல் காக்க முடியும். தேவைப்பட்டா எத்தனை 24 மணி நேரம் வேணாலும் என்னால இங்க இருந்து காவல் காக்க முடியும். நீங்க அனுப்புற போலீஸால அது முடியுமா? இல்ல நீங்க தான் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இவங்களுக்கு காவல் காக்க முடியுமா? சார் என்ன பிரச்சனைனா, அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. ஆனா நான்லாம் கொடுத்த வார்த்தைக்காக வேலை செய்யறேன். ஒரே ஒரு போன் வந்தா போதும். ஆமாங்க சார், சரிங்க சார், உடனே ஆள் அனுப்புறேங்க சார் அப்படின்னு இவங்க எல்லாரும் இங்க இருந்து அனுப்பிடுவீங்க. நானும் வரேன் சார்னு நீங்களும் இங்க இருந்து போயிடுவீங்க. அப்புறம் இவங்களுக்கு பாதுகாப்பு எப்படிங்க சார்? ரிஷி சார், கோவப்பட்டு பேச வேண்டாம். பரமனால எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல. நீங்க சிரமப்படாதீங்க சார். இப்ப எங்களுக்கு பரமன் சைடுல இருந்து எந்த தொல்லையும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவர் தான் தொல்லை பண்ண ஆட்களை அடிச்சு விரட்டினாரு. அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கேக்குறேன் சார். சரி சரி, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். எதா இருந்தாலும் லீகலா பண்றதுதான் பெட்டர். இப்படி எல்லாம் போய் எந்த ரிஸ்க்லயும் மாட்டிக்க கூடாது. ஆமா ஆமா, நீங்க எப்படி லீகலா எல்லாமே பண்றீங்கன்னு நான் தான் பார்த்தேன்ல போலீஸ். இந்த சண்முகம் இருக்கான்ல, சண்முகம். சரி சரி, கோவப்படாதீங்க சார். ரிஷி சாருக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். ரோட்ல கூட பயங்கரமா கோவப்பட்டு இளமதி உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளும். இல்லன்னா நானே கண்டிப்பா உன்னை தள்ள வைப்பேன்னு என்கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் சொன்னா மட்டும் நீ உடனே அவர்கிட்ட கேட்டுறவ போற. ஆனா நான் எவ்வளவு தில்லா ஆளை எதிரிலே வச்சுக்கிட்டு சொல்றேன். ஆனா நீ கேட்க மாட்டேன். பாத்தியா இளமதி, இவன் வேணும்னே பண்றான். சரி சரி, இவ்வளவு நாள் தான் இந்த டிராமா போகுதுன்னு நானும் பாக்குறேன். நடத்துங்க நடத்துங்க.